இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி. தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு. தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியில் போற்றி சொல்லடியோ. முப்பாட்டின் காலம் தொட்டு முப்போகம் யாரால கல்மேடு தாண்டி வரும் காவேரி நீரால சேத்தோட சேர்ந்த வேத நாத்து விடாதா, நாத்தோட சேதி சொல்ல காத்து வராதா. செவ்வாழ செங்கரும்பு சாதி மல்லி தோட்டந்தான் எல்லாமே இங்கிருக்க ஏதுமில்ல வாட்டந்தான். சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி, நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி. தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியை போற்றி சொல்லடியோ. இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் அன்னையடி, இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி. பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. பள்ளலாம் கணபதியில் நல்லாசியும் அருளும் கிடைத்துவிடும். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. ஊர்தோறும் குளத்தடியில் நம் கணபதி அமர்ந்திருப்பார். ஒவ்வொரு மனிதனது நல் உள்ளத்திலும் குடியிருப்பார். எல்லோரும் நலம் காண எண்ணுகின்ற மனிதருக்கு என்னாலும் விநாயகனில் திருவருள் துணை இருக்கும். தினம் தினம் மனம் துதிக்கும், அவன் அருள் நலம் சேர்க்கும். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. பெற்றோர்க்கு மேலான உலகம் இல்லை என்றார். கற்றோர்க்கு மேலான பெரியோர் இல்லை என்றார். நர்த்தன விநாயகனை நாளும் தொழும்போது அர்த்தம் புரிந்து
गंगा शंकाश कावेरी श्रीरंगेश मनोहरी कल्याणकारी कलुषारी नमस्तेस्तु सुधाझरी ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி செந்தல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வப்பாசுரம் பாடடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி கொள்ளிடம் நீர் மீது நர்த்தனம் ஆடும் மெல்லிய பூங்காற்று மந்திரம் பாடும் செங்கனி மேலாடும் மாமரம் யாவும் ரங்கனின் பேர் சொல்லி சாமரம் வீசும் உமையால் எது சொல்ல போறீங்களா? என்னது? சரி, முதலாவது போட்டியாளர் உமையால் அவர்கள். வாங்க. இரண்டாவது போட்டியாளர் நிஷாந்த் கவிமித்ரா. பிள்ளைகளுடைய கதாபாத்திரத்தை பத்தி எது சொல்ல போறீங்களா? என்ன பேரம்மா? ஓகே, நன்றி. அடுத்த போட்டியாளர் பிரசாந்தன் ராஷ்மி. ராஷ்மி ஓடிவாங்க. உங்களோட பேர் பத்தி? அடுத்தது பரந்தாமன் மகேஷன். மைக்ல வந்து உங்க பேரை சொல்லிட்டு போங்க. தாய் வீடு என்றிருந்தாலும் கல்வி உணரு வீடு தென்னகமாகும் கங்கையில் சத்தமா பேரை சொல்லிட்டு போங்க. காவிரி நீர் வண்ணம் எங்கும் மேவிட நஞ்சை புஞ்சைகள் பாடும் ஊர் வண்ணம் என்ன கூறுவே சென்ற போதிலும் இந்த இன்பங்கள் ஏத ஸ்ரீரங்க ரங்க நான் தான் கண்ணகி கையில் தரிசிலமுடன் வந்திருக்கும் கண்ணகி. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை இல்லை, அது கோபுரம் தேவியார் சிலம்பல்ல.
அண்ணே பூச்சி அண்ணே பூச்சி குட்டிக்கு என்ன பெயர்? என்ன பெயர்? கெட்டிக்காரன். நன்றி. அடுத்ததாக 7வது போட்டியாளராக அர்ஜுன் கஜராஜ் அவர்கள். சரி, நன்றி. இத்துடன் பிரிவு 1 பங்கு பெற்ற போட்டியாளர்களின் சுற்றுக்கு வருகிறோம். அடுத்ததாக பிரிவு 2 ஆரம்பமாகின்றது. இவர்களின் வயதின் காரணமாக இவர்கள் சிறுவர்களை விட கூடியதாக பேச வேண்டியிருக்கும். முதலாவது போட்டியாளராக மிதுரன் ரஜனீஸ்வரன் அவர்கள். உங்களுக்கு என்ன பெயர்? நீங்க என்ன ரெடி பண்ணீங்க? உங்களுக்கு என்னப்பா பெயர்? உங்களுக்கு என்ன பெயர்? சுப்ரமணிய பாரதியா. அவரை பத்தி எதுவும் சொல்லுவீங்களா? நீங்க என்ன செய்திருக்கீங்க? பாரதியாரை பத்தி எதுவும் தெரிஞ்சா சொல்லுங்க. அட தெரியுமா? பண்ணு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லையே உச்சி வீரம் வாதிரித வழக்கன்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லையே. நன்றி. அடுத்ததாக 2வது போட்டியாளராக இந்துஜன் செய்யோன் அவர்கள். அவையே சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? ஆஹா, இப்போ உங்களுக்கு புரிந்து விட்டது நான் யார் என்று. நான் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படும் முருகன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக 3வது போட்டியாளராக இந்துஜன் மாயோ. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ராவணன். நரக்கடல்ல பேரரசன். போருக்கும் வாளுக்கும் அன்றா தமிழன். நன்றி, வணக்கம். நன்றி. 4வது போட்டியாளராக பிரசாந்தன் நிக்கில். தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பாரதியார். எழுதிய கவிதையே இங்க சொல்ல வந்தேன். அக்கறை குஞ்சோன்னு கண்ட அது அவங்க ஒரு காத்தோடு ஒரு பொண்ணு வெந்து தனிந்திருக்கா. வீரத்தை குஞ்சோன்னு முப்பண்ணு இவரையும் அடக்கியால ஆசையில் இவருக்கும் அழிந்து போ அவசியமும் இல்லை. அச்சமில்லை உச்சி நீர் மாறி வீடு சென்ற போயிடும். அச்சமில்லை தமிழ் நின்ற சொல்லைதான் திரு நிமிடி நின்றன. நன்றி, வணக்கம். அடுத்ததாக 6வது போட்டியாளராக ஸ்ரீராம் கஜராஜ்.
இத்துடன் இரு பிரிவுகளில் பங்கு பெற்ற அனைவரும் தங்கள் கதாபாத்திரங்களை காட்டியுள்ளனர். இத்துடன் போட்டி நிறைவு பெறுகின்றது. அனைவரையும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தாயக விடுதலை போராட்டத்தில் தம் இன்னுயிர்களை ஈகம் செய்த மாவீரர்களுக்கும் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகளாலும் இரண்டர்களாலும் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்காகவும் நாட்டுப்பற்றாளர்களுக்காகவும் மனிதர்களுக்காகவும் நம்மோடு இந்த மண்ணில் வாழ்ந்து மடிந்த அனைத்து பாச உறவுகளுக்காகவும் ஒரு கணம் நாங்கள் அகவணக்கம் செலுத்துவோம். நன்றி. அடுத்ததாக வரவேற்புரையை வழங்குவதற்காக எமது தமிழ் மன்றத்தின் தலைவரான பவித்ரன் சுயேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வருக வருக என்று கிரபுண்டும் தமிழ் மன்றமலை ஒரு சார்பாக முதல் வணக்கத்தை தெரிவித்து இன்று தமிழ் தேசிய இனமாகிய எமது பாரம்பரிய தமிழ் திருநாளை கொண்டாடி மகளும் நாம் இந்நிலையிலும் எமது பாரம்பரிய பண்பாடுகளை பாதுகாக்கும் இனமாக மற்ற இன மக்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நிற்போம் எமது பெருமையே இருக்கிறது. அதற்காக எமது வழிகாட்டிகள் 30 ஆண்டுகள் சிறப்பாக மன்றத்தை நடத்தி இன்று இளைஞரில் எமது கரத்தில் தந்திருக்கும் இந்த தருணத்தில் அவர்களைப் போல நாமும் அடுத்த தலைமுறைக்கு கையளிப்போம் என இன்றைய தமிழர் திருநாளில் உறுதியெடுத்து இவ்விழாவில் வருகை தந்துள்ள அனைத்து உறவுகளுக்கும் வரவேற்போடு எனது வரவேற்புரை நிறைவு செய்து கொள்கிறேன். நமக்கு தமிழ், தமிழுக்கு நாம். தமிழரின் தாகம். அடுத்ததாக ஒரு வரவேற்பு நடனத்தை வழங்க வருகின்றார்கள் செலின் மில்லர் மற்றும் எல்டோரா மில்லர் அவர்கள். இதனை நெறியாக்கம் செய்தவர் விமலா சூரியதாஸ் அவர்கள், அபிநய சேற்றா நாட்டிய பள்ளியிலிருந்து. வருகவே வணங்கியே வரவேற்போம், வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன், வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன், வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம்,
வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. கவிச்சரம் சூட்டி உமை வணங்குவோம். 8 தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழின் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உமை வணங்குவோம். அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம். சனிதனிதா பதா பாம பம ககம பசனிதனிதா பத பம பமகரி வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. வீசிடும் தென்றல் காற்றும் கானக குயிலின் பாட்டும் சேர்ந்து தமிழ் பண்ணெடுத்து போற்றி உம்மை வாழ்த்துதே. வீசிடும் தென்றல் காற்றும் கானக குயிலின் பாட்டும் சேர்ந்து தமிழ் பண்ணெடுத்து போற்றி உம்மை வாழ்த்துதே. தஜம் 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 சூரியனே சந்திரனே கூடி வரும் மேகங்களே ஓடி இங்கு வாருங்களேன் வாழ்த்துவோம். பள்ளல் குணம் பிள்ளை மனம் கொண்டு வந்த நல்லவரை சொந்தமென வந்தவரை போற்றுவோம். சூரியனே சந்திரனே கூடி வரும் மேகங்களே ஓடி இங்கு வாருங்களேன் வாழ்த்துவோம். பள்ளல் குணம் பிள்ளை மனம் கொண்டு வந்த நல்லவரை சொந்தமென வந்தவரை போற்றுவோம். உளமாற வாழ்த்துவதாலே உயர்வேதான் காண்போம் நாமே. சனிதனிதா பத பம பம ககம பசனிதனித பம கமகரிகரி வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. வழங்கிச் சென்றவர்கள் செல்விகள் சேலின் மில்லர், எல்தோரா மில்லர் அவர்கள். அடுத்த நிகழ்வாக நிகழ இருப்பது எமது நவசக்தி விநாயக ஆலய பிரதம குருக்கள் வசந்தன் சந்தோஷ் குருக்கள் அவர்கள் எங்களுக்கு ஒரு ஆசியுரையினை வழங்க வருகின்றார். எல்லாம் வல்ல விக்னேஸ்வர பெருமானின் திருப்பாதங்களை பணிந்து இன்று வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் பொங்கல் பண்டிகையானது எமது உணவு உற்பத்திக்கு
இன்றியமையாததாக விளங்குகின்ற சூரிய பகவானைக்கும் அதாவது இயற்கைக்கும் விவசாயம் செய்து எமக்கு உணவளிக்கின்ற உழவருக்கும் அதை எங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கின்ற மற்றும் தொழிலாளர்களுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இப்பண்டிகையை தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதனை முன்னிட்டு எம்மவர்களால் இவ்வாறு நிகழ்வுகள் நடத்துவதன் மூலம் எமது தமிழர்களின் கலை கலாச்சார விழுமியங்களை பேணி பாதுகாத்து மேலும் வளர்த்துக்கொள்ளக்கூடியதாக அமைகின்றது. மற்றும் சிறுவர்கள் கற்கும் கலைகளை வெளிக்காட்ட சிறந்தோர் அரங்கமாக இது அமைகின்றது. மேலும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று எனது ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. வசந்தன் சந்தோஷ் குருக்கள் அவர்களின் ஆசியுரையினை அடுத்து இப்பொழுது வர இருப்பது ஒரு பாடல். அந்த பாடலை வழங்க வருபவர் கிரபுண்டன் மாநிலத்தின் மிகப்பெரிய அபிமானத்துக்குரிய திரு கந்தையா நவரத்னம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர் தர இருக்கும் பாடல் தேவன் கோவில் மணியோசை. தேவன் கோவில் மணியோசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை. தேவன் கோவில் மணியோசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை. பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசம் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தினோசை மணியோசை. தேவன் கோவில் மணியோசை, நல்ல செய்திகள். உலகம் பழித்தால் உதவும் கோவில் மணியோசை. ஊராரடித்தால் உலகம் பழித்தால் உதவும் கோவில் மணியோசை. தாயார் வடிவில் தாவி அணைத்தே தழுவும் நெஞ்சில் மணியோசை. இது உறவினை கூறும் மணியோசை, இவனுயிரினை காக்கும் மணியோசை. தேவன் கோவில் மணியோசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை. அருமை மகனே என்றொரு வார்த்தை வழங்கும் கோவில் மணியோசை. அருமை மகனே என்றொரு வார்த்தை வழங்கும் கோவில் மணியோசை. அண்ணா அண்ணா என்றோர் குரலில் அடங்கும் கோவில் மணியோசை. இது ஆலை கிழவனின் குரலோ
தேசத்தினோசை மணியோசை தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை. நன்றி. இந்த பாடலை வழங்கி சென்றதற்கு. அடுத்த நிகழ்வாக நிகழ இருப்பதும் இன்னும் ஒரு பாடல். இப்பாடலை உங்கள் முன் தருவதற்கு செல்வி விபூஷணா சதானந்த ராஜாவை அழைக்கின்றோம். இவர் தர இருக்கும் பாடல் பிரபாகரன் தமிழ் ஆயுதம். வெட்டும் புலியாய் பகையை வென்றான், முட்டும் தடையை தகர்த்து சென்றான், தமிழீழ தாயாகி நின்றான். தமிழர் எனது இதயம் என்றான், தாகம் சுமந்து உயர்ந்து நின்றான், தன்மான தலைவனாக வென்றான். பிரபாகரன் தமிழ் ஆயுதம், அவன் பிரபஞ்சம் கண்ட தமிழீழ தாயகம். பிரபாகரன் தமிழ் ஆயுதம். படைகட்டி தமிழர்களை பலமாக்கினான், பாதை அதை உருவாக்கி களமாக்கினான். புலி வீரர் மனங்களிலே அறமாகினான், புகழ் வாழ்வை வீரத்தால் அழகாக்கினான். அவன் நெஞ்சம் அதிலென்றும் தமிழ் அள்ளி பலம் சொல்லும், முழு நேரம் மூச்சாகி எங்கள் உயிராகினான். அழும் வாழ்வை எழ செய்தான், துணிவாக துணை நின்றான். தினம் மண்ணில் தமிழென்று அவன் உணர்வாகினான். இரவாகி பகலாகி இனத்தின் வாழ்வை நெய்த பிரபாகரன் எங்கள் காலமே. பிரபாகரன் தமிழ் ஆயுதம், அவன் பிரபஞ்சம் கண்ட தமிழீழ தாயகம். பிரபாகரன் தமிழ் ஆயுதம். இனமானம் உயிரென்று நிலையாக்கினான், இடியான போர் வாழ்வை கலையாக்கினான். மனதோடு மகிழ்வாகி வழிகாட்டினான்,
பிரபாகரன் தமிழீழமே பிரபாகரன் தமிழ் ஆயுதம் அவன் பிரபஞ்சம் கண்ட தமிழீழ தாயகம் பிரபாகரன் தமிழ் ஆயுதம் அவன் பிரபஞ்சம் கண்ட தமிழீழ தாயகம் பிரபாகரன் எங்கள் காவியம் அவன் கிளைக்காத லட்சியத்தின் ஜீவிதம் பிரபாகரன் எங்கள் காவியம் அவன் கிளைக்காத லட்சியத்தின் ஜீவிதம் வெடிகொண்டு ஏங்கி தாகம் சொன்னான் தமிழீழம் தனது வாழ்க்கை என்று நின்றான் வெடிகொண்டு ஏங்கி தாகம் சொன்னான் தமிழீழம் தனது வாழ்க்கை என்று நின்றான் வெட்டும் புலியாய் பகையை வென்றான் முட்டும் தடையை தகர்த்து சென்றான் தமிழீழ தாயாகி நின்றான் தமிழர் எனது இதயம் வென்றான் தாகம் சுமந்து உயர்ந்து நின்றான் தன்மான தலைவனாக வென்றான் பிரபாகரன் தமிழ் ஆயுதம் அவன் பிரபஞ்சம் கண்ட தமிழீழ தாயகம் பிரபாகரன் தமிழ் ஆயுதம் அடுத்ததாக மாவீரர் பேச்சு போட்டியில் முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்ட பேச்சை வழங்க வருகின்றார் மாயோன் இந்துஜன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் சிறுத்தை. சிறுத்தை என்று சொல்லும் போதே எனக்குள் வேகம் பிறக்கிறது. துல்லியமான கேட்டத்திறனும் கூர்மையான பார்வை புலனும் வேட்டை தந்திரமும் நிறைந்த சிறுத்தை தமிழீழத்தின் தேசிய விலங்கு. தமிழீழத்தில் வாழும் சிறுத்தைகள் மஞ்சள் உடலில் கருப்பு புள்ளிகளை கொண்டவை. இவ்வகை சிறுத்தை தமிழீழத்திற்குரிய தனித்தன்மை வாய்ந்த விலங்காகும். அதனாலேயே சிறுத்தையை தலைவர் மாமா தமிழீழத்தின் தேசிய விலங்காக அறிவித்தார். இன்றங்க தாயத்தில் பல்லுக்காகவும் தோலுக்காகவும் சிறுத்தைகள் பெருமளவில் வேட்டையாடப்படுகின்றன. அதனால் அவை அழியும் நிலை ஏற்பட்டுள்ளது. அவற்றை காக்க வேண்டிய பொறுப்பு எம்மிடமே உள்ளது. இலக்கை துரத்திச் சென்று வேட்டையாடும் சிறுத்தையை போல் நாம் நமது இலக்கை அடைவதற்கு விரைந்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக ஒரு பாடலை வழங்க வருகின்றார்கள் சுஜாதா அசோக் அவர்களும் தமிழ்மாறன் செல்வி அவர்களும். நான் சிரித்தால் தீபாவளி என்னும் பாடலை வழங்க வருகின்றார்கள். நான் சிரித்தால் தீபாவளி நாளும் இங்கே ஏகாதசி
எப்பொழுது தூங்கியது அலைக்கரையை கடந்து எப்பொழுது ஏறியது கடலும் மலையும் எப்பொழுது தூங்கியது அலைக்கரையை கடந்து எப்பொழுது ஏறியது யார் விரல் என்றால் வீணைகள் பார்ப்போம் யார் இசைத்தாலும் இன்னிசை பாடும் மீட்டும் கையில் நானோர் வீணை வானில் வைரம் மின்னும் வேளை காணும் நேரம் போவோமா நாம் சிரித்தால் தீபாவளி நாளும் இங்கே ஏகாதசி அந்தி மலரும் நந்தவனம் நான் அள்ளி பருவும் கம்பரசம் நான் சிரித்தால் தீபாவளி நாளும் இங்கே ஏகாதசி நன்றி இப்பாடலை வழங்கிச் சென்றவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக எமது ஒரு பாரம்பரிய நடனம் நிகழ இருக்கின்றது. அந்த நிகழ்வினை பயிற்றுவித்த ஆசிரியை திருமதி பத்மஸ்ரீ மோகனதாசன் அவர்கள், நெறியாள்கை செய்தவர் அச்சையா வின்சன் அவர்கள். அவர்கள் தரையிருக்கும் நடனம் காவடி. இந்த காவடியை தரையிருக்கும் சிறுவர்கள் அர்ஜித் பாபுராஜ், சஸ்விகன் சிவஹரன், ஸ்ரீராம் கஜிராஜ், ரக்ஷிகன் ரூபசாந்தன், சாருஜன் சசிகுமார், திகிலன் பிரசாந்தன், அனின்யா நிசாந்தன், அயானா நிசாந்தன். சேவல் ஒண்ணு என்ன சொல்லி கூவுது, கொக்கரிச்சி நிற்கும் போது என்ன பேரு கூறுது, மனமே படை வீடு நீ தேடி வா என செய்தி அது கூறி சுத்தி வருகுது சுத்தி வருகுது, முத்து வேலை சுத்தி சுத்தி முக்தி அடையுது, கத்தி வருகுது கத்தி வருகுது, தங்க வேலை சுத்தி சுத்தி தஞ்சம் அடையுது. திருநீரு பூசிக்கொள்ளும் தெய்வானை மன்னவனை திருப்பரங்குன்றத்திலே காண்போமையா. அலைப்பாயும் கடலோரம் சம்ஹார வடிவேலை செந்தூரில் நாம் காண செல்வோமையா. பழனி மலையில் பழமாகி நின்றார் அழகன் முருகன் அறிவோமையா. சுவாமி மலை, தணிகை மலை, பழமுதிரும் சோலை மலை, புலவுகின்ற மயிலழகை காண்போம் ஐயா. கந்த சஷ்டி எனும் காக்கும் கவசம் அதை கூறும் போது சுகமே. சக்தி சண்முகனை போற்றும் திருப்புகழை ஆடி பாடு மனமே. வந்த கஷ்டங்களை தீர்க்கும் தெய்வம் அதை தேடும் போது நலமே. வெற்றி
வரமருளும் காளிமலை முருகனுக்கு காவடிகள் சேர்ப்போம் ஐயா. தாமரையில் பூக்கும் புன்னகையை காண கோடி தவமே. சின்ன பாதமதில் ஆடும் மணிச்சதங்கை வேகமாகி வருமே. கந்த மாமையிலும் காட்டும் களி நடனம் காணக்கூடு தினமே. அந்த மால் மருகன் வாழும் தலமடைந்து நாளும் கேளு வரவே. கொக்கரக்கோ சேவலொன்னு என்ன சொல்லி கூவுது, கொக்கரிச்சி நிற்கும் போது என்ன பேரு கூறுது. மனமே படை வீடு நீ தேடி வா என செய்தி அது கூறி சுத்தி வருகுது, சுத்தி வருகுது. முத்து வேலை சுத்தி சுத்தி முக்தி அடையுது. தத்தி வருகுது, தத்தி வருகுது. தங்க வேலை சுத்தி சுத்தி தஞ்சம் அடையுது. கந்தனுக்கு கடம்பனுக்கு முருகனுக்கு குமரனுக்கு வேந்தனுக்கு வேலனுக்கு. இந்த நடனத்தை வழங்கிச் சென்ற இந்த சிறார்களுக்கு எமது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மண்மீட்பு போரிலே தம் இன்னுயிரை ஈந்த மாவீரர்களை மனதில் வணங்கி இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட விடயம் பிரிகேடியர் விதுஷா. தமிழீழ விடுதலை போராட்டத்தில் பெண் புலிகளின் வீர வரலாற்றில் மகுடமாய் நிமிர்ந்து நிற்பவர் பிரிகேடியர் விதுஷா. இவர் 2ஆம் லெப்டினன்ட் மாலதி படையணியின் சிறப்பு தளபதி. மகளிர் படைப்பிரிவுகளை ஒருங்கிணைத்து மகளிர் பேரவையை கட்டமைத்து வழிபடுத்தி நின்ற பேராளுமை. தொலைத்தொடர்பு கருவி தாங்கி வரும் அவர் குரல் தனித்து நின்று போராளிகளை சாதிக்க வைக்கும் துணிச்சலை அழித்தரும். அவரது தம்பியின் வீரச்சாவை தெரிந்த பின்னரும் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் உறுதி தளராது மிக தெளிவாக கட்டளைகளை பிறப்பித்து தான் பொறுப்பேற்ற சமரை வெற்றிகரமாக வழிநடத்தியவர் இவர். பெண் புலிகளை செதுக்கி தலைநிமிர வைத்தவர். தேச விடுதலையோடு பெண் விடுதலையையும் சாத்தியமாக்கி காட்டி தலைவர் மாமாவின் எண்ணத்துக்கு செயல் வடிவம் கொடுத்தவர். ஆபரேஷன் லிபரேஷன் நடவடிக்கையில் தொடங்கிய இவரது களமுனை பயணம் விடுதலை புலிகளின் இறுதி முற்றுகை சமரான ஆனந்தபுரம் வரை தொடர்ந்தது. ஆனந்தபுர முற்றுகைக்குள் இருந்து எதிரியை திணறடிக்கச் செய்து 2009 ஏப்ரல் 4ஆம் நாள் ஆனந்தபுர மண்ணிலே தன்னை விடுதலைக்கு விதையாக்கினார். இன்று ஆண்டுகள் 15 கடந்து விட்டன. இவரது எண்ணங்களையும் கனவுகளையும் தாங்கி தமிழீழ திருநாட்டை மீட்டெடுக்க நாம் ஒன்றுபட்டு உழைப்போம். தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம். நன்றி, வணக்கம்.